பழைய ஏற்பாட்டில் யாக்கோபுக்கு மட்டும், இஸ்ரவேலுக்கு மட்டும் இருந்த ஆசீர்வாதம். வானம் திறக்கப்பட்டு தேவதூதர்கள் அவனிடத்திலிருந்து அவரிடத்துக்கு ஏறுகிறதும் அவரிடத்திலிருந்து அவனிடத்திற்கு இறங்குகிறதுமாயிருந்தது. எப்பொழுது இயேசு இந்த பூமியில வந்தாரோ, நாத்தான் வேலை பார்த்து சொன்னார், இது முதல் தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் காண்பீர்கள் காண்பீர்கள். தூதனை இறக்கிட்டார் ஆண்டவர். ஹல்லேலூயா. இப்பொழுது சம்மா நடுவில் நிற்கிறான். அவன் அதை காப்பாற்றி அவன் என்ன செய்தான்? அவன் காப்பாற்றி பெலிஸ்தியரை மடங்கடித்து போட்டான். இது எப்படி சாத்தியமாச்சு? அந்த ஒருவனால. அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். அவனும் ஓடி இருந்தா சத்துருவின் பலமே நம்முடைய பலவீனம் தான். சத்துருவின் பலம் என்ன தெரியுமா? நம்முடைய ஒரு தேவ பிள்ளையின் பலவீனம் தான் சத்துருவின் பலம். அதனாலதான் தேவ பிள்ளை தளரும் போது, வியாதியிலோ மற்ற எந்த காரியத்தில் விழும்போது சத்துரு எப்படி பார்த்துட்டு இருப்பான் தெரியுமா? அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும். ஆபிரகாம் மரிக்கிறது வரை பெலிஸ்தியர் வெயிட் பண்ணாங்க. எதற்கு? ஆபிரகாம் தோண்டின துறவை மூடி போடுவதற்கு. ஆபிரகாம் இருக்கிறது வரைக்கும் அந்த பெலிஸ்தியருக்கு முடியவில்லை. அவன் அப்படியே சாவான்ல, அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் அவர்கள் தேவ திட்டத்தை அறியாமல் போனார்கள். ஆபிரகாம் மரித்ததும் இந்த பெலிஸ்தியர் ஆபிரகாம் தோண்டின துறவை அப்படி மூடி போடும்போது பின்னாடி இந்த ஒருத்தன் இப்படி தோளை தட்டுறான். ஹலோ, யாரு தெரியுமா? ஈசாக்கு. ஈசாக்கு, நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளை உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் நீக்குவதில்லை என்று கர்த்தர் ஆணையிட்டு சொல்லுகிறார். அதனால சத்துரு நினைப்ப நம்மோடு கதையை முடிச்சிடலாம். இல்ல இல்ல, என் ஆண்டவர் தலைமுறைகளின் தேவன். ஆமே. எல்லாரும் ஓடுனாங்கன்னு சொல்லிட்டு நீயும் ஓடிட்டேன்னா இந்த சிறுபயர் நிறைந்த அந்த நிலத்தை பெலிஸ்தியன் கையில் எடுத்துருவான். பெலிஸ்தியன் சம்மாவை மேற்கொண்டு கையில் எடுக்கவில்லை. அவன் நின்றான், நடுவுல நிக்கிறான். எனக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. அவங்கள பாரு, அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க, நானே எஸ்கேப் ஆயிட்டேனா? எல்லாரும் விவரம் புரியாம தூங்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நானும் தூங்கினா என் குடும்பத்தை எப்படி இந்த ரட்சிப்பு வரும்? என் குடும்பத்துக்கு எப்படி ஜெயம் வரும்? ஆமென். தென்காசி பக்கத்துல ஒரு குடும்பம் இருக்கிறார். ஒரு சகோதரி தன் கணவனுடைய ரட்சிப்புக்காக 1-2 நாள் அல்ல, ஏறக்குறைய 15-16 வருடங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தாங்க. அந்த ஏரியாவிலேயே பெரிய ரவுடி. அவர் பேரை கேட்டாலே பயப்படுவாங்க. இவர் வருவாரு, இவர் ஒரு ரூம்ல படுத்திருப்பார், அவங்க ஒரு இடத்துல பிள்ளைகளோட படுத்திருப்பாங்க. திடீர்னு தோணுச்சுன்னா எழும்பி அடிப்பார். அடி உத. இவங்க வெறுத்து போட்டுட்டு போகல, அழுக, ஜெபம், நிக்கிறாங்க நிக்கிறாங்க நிக்கிறாங்க, கண்ணீர். 16வது வருடம், 15-16 தெரியல, ஒரு இரவுல 2 மணிக்கு இவங்க அப்படி கண்ணீரோடு ஜெபம் பண்ணிட்டு படுத்துட்டாங்க. இவர் அதே போல அவங்கள எழுப்புறாங்க. அடுத்த அடி விழ போகுதுன்னு சொல்லிட்டு 1-2 வருஷம் கிடையாது, 15-16 வருடங்கள் இந்த தாயார் பிள்ளைங்க படுத்திருக்கிறாங்க. கண்ணீரோடு எழும்பி இருக்கும்போது அவர் கையெல்லாம் இப்படி ஆடுது. அவருக்கும் தேவனை அறியாத குடும்பம் இப்படி ஆடுது. என்ன அப்படின்னு, என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? இல்ல. வெள்ளையா ட்ரெஸ் போட்டுட்டு ஒருத்தர் ரூம்ல நிக்கிறாரு. எனக்கு பயமா இருக்கு, நீ ஜெபம் பண்ணு அப்படின்னு இவர் அப்படியே உட்கார்ந்துட்டார். அந்த தாயார் கண்ணீரோடு ஜெபம் பண்றாங்க. அந்த இரவே கர்த்தர் அவரை ரட்சித்தார். ரட்சித்தது மாத்திரமல்ல,
அந்த பட்டணத்திலே அவரை கர்த்தர் ஊழியக்காரராய் எழுப்பினார். ஊழியக்காரனா எழுப்பினது மாத்திரமல்ல, இன்னைக்கு தலைமுறை அந்த பட்டணத்திலே பெரிய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். சம்மாவே எல்லாரும் ஓடுறாங்கன்னு சொல்லி நீ போட்டுட்டு ஓடுனா உன் குடும்பத்தை ரட்சிப்பது யார்? ஹalleluya, ஆமென், ஹalleluya. இந்த இரவுல உத்தரவாதம் எடுக்கிறவர்களை கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். கோலியாத் வந்து நின்றான். 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தில் காத்தூரானாகிய கோலியாத் என்னும் பெயருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். எதுக்கு நிற்பான் தெரியுமா? அவன் வெயிட்ட காட்ட. வேற ஒண்ணுமே அவன் செய்யல. வந்து நின்று இரவும் பகலும் தன் தேவர்களுடைய நாமங்களை சொல்லி சபிப்பான். இஸ்ரவேல் ஜனங்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறாங்க, அவருடைய நாமத்தையே சொல்லல. ஆனா இந்த பெலிஸ்தியன் ஏதோ ஒன்றை ஆராதிக்கிறான், அவன் தன் தேவர்களின் நாமத்தை சொல்லுகிறான். மெய்யான தெய்வத்தை ஆராதிக்கிறவங்க அவருடைய நாமத்தை சொல்ல யோசிக்கும் போது பெலிஸ்தியன் வந்து காலையும் மாலையும் ஒரு நாள் கூட தவறாம தங்கள் தேவர்களின் நாமத்தை சொல்லி சொல்லி இவங்க அதை கேட்டுட்டே இருக்கிறாங்க. 40 நாள் வந்தானே, சவுலே, இஸ்ரவேலின் சேனையே, நீ அவர் நாமத்தை சொல்றத இந்த பெலிஸ்தியன் ஒரு நாள் கூட கேட்கவில்லையே. டெய்லி வருவான். இவன் வந்து நிற்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்து ஓடி போவார்கள். 1 நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள் அவங்க நின்னாதானங்க கர்த்தர் யுத்தம் பண்ண முடியும். இதான் பிசாசின் தந்திரம். இவனை நிக்க விட்டுறக்கூடாது. தன்னை பெரியவனாய் காண்பித்து, அதாவது பிசாசு எப்படி தன்னை காட்டுவான் தெரியுமா? ஆண்டவர் இருக்கிறார்னா அதற்கு எதிரான ஒரு வல்லமை யாரு? பிசாஸ். அதன் அர்த்தம் என்ன? அவருக்கு அடுத்து பெரியவன் யாரு? இப்படி அவருக்கு எதிரா, அவருக்கு ஆப்போசிட் டீம்ல அவரை மாதிரி தன்னை காட்டுவான். ஆனால் அவன் அல்லது, அவன் தூதர்களில் ஒருவன். அதுலயும் அவன் யாரு? விழுந்து போனவன். பிசாசு தன்னை வல்லவனாய் காட்டுவான். வல்லமை கர்த்தருக்குரியது. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமானவன். அதனால ஏசபேல் சொல்ற, நாளைக்கு இந்த நேரத்தில், நாளைக்கு என்ன 40 நாள் டிராவல் பண்ணி வந்து நின்றுட்டு அதே பாட்டை பாடிட்டு இருக்கிறார் எலியா. நான் மட்டும் என் பிராணனை வாங்க. ஏய், அவன் என்னைக்கு வாங்குவேன்னு சொன்னவன் பிராணனை? நாளைக்கு. அந்த நாளை முடிஞ்சு என்னாச்சு? இன்னும் அவருக்கு மைண்ட்ல என்னதான் ஓடிட்டு இருக்கு? சில கடையில் எழுதி போட்டிருப்பாங்க தெரியுமா, இன்று கடன் நாளை ரொக்கம். நாளைக்கு ரொக்கம்னு வந்து பார்த்தா அதே டைலாக் தான் இருக்கும், இன்று கடன். அவ உன்னை கொல்லுவேன், உன் கதை முடியும்னு சொல்லி இப்போ 39 நாள் தாண்டி விட்டது. அவள் குறித்த நாளை தாண்டி 39 நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இப்பொழுதாவது உனக்கு தெரிய வேண்டாமா? உன் காலங்கள் ஏசபேலின் கரத்தில் அல்ல, உன் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஆமென். இந்த சவுலின் சேனையில் இருக்கிறவங்க எல்லாம் பயந்தவங்க கிடையாது. 1 சாமுவேல் 14:52 சொல்லப்பட்டிருக்கிறது, சவுல் ஒரு பராக்கிரமசாலியாகிலும் ஒரு பலசாலியாகிலும் காணும் போது அவர்கள் எல்லாரையும் தன்னிடமாக சேர்த்து கொள்வான். அப்ப கூட இருக்கிறதெல்லாம் யாரு? பராக்கிரமசாலிகள், பலசாலிகள். அப்படி இருந்தும் பட்டயத்தோடு நிற்கிற கோலியாத்தை பார்த்து இந்த ஜனங்கள் ஓடுவதற்கு காரணம் என்ன? 1 சாமுவேல் 13:19 சொல்லப்பட்டிருக்கிறது, எபிரேயர் பட்டயங்களையாகிலும் ஈட்டிகளையாகிலும் உண்டு பண்ணாதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டும் என்று பெலிஸ்தியர் சொல்லியிருந்தபடியால் இஸ்ரவேல் தேசம் எங்கும் ஒரு கொல்லன் அகப்படவில்லை. அவன் தந்திரத்தை பார்த்தீங்களா? இவன் கையில பட்டயம் இருந்தா தானே இவன் நம்மளை அட்டாக் பண்ணுவான். பட்டயம் இல்லாம ஆக்கிடுவோம். பட்டயம் இல்லாம ஆக்கணும்னா யாரை கை வைக்கணும்? கொல்லனை கை வச்சிருவோம். அவன் தானே பட்டயத்தை உண்டு பண்ணுவான். எதுங்க பட்டயம்? வசனமே பட்டயம்.
இந்த வசனம் என்னும் பட்டயம் கொடுக்கிற கொல்லனை தூக்கிடுவோம், ஊழியனுக்கு பலவீனத்தை கொடுத்துருவோம், அவனை இல்லாமல் போக பண்ணிடுவோம். அவன் இருந்தாதானே வசனம் கொடுப்பான், அவன் இருந்தாதானே இவங்க ஜனங்க கையில பட்டயம் இருக்கும், இல்லாம ஆக்கிடுவோம். இது பெலிஸ்தியனுடைய மிகப்பெரிய தந்திரம். எனவே இந்த வார்த்தையை சொல்லும் போது ஆன்லைனிலும் அநேகர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்க சபை ஊழியருக்காக நீங்கள் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. பவுல் சபைக்கு நிருபம் எழுதும் போது என்ன சொல்லி எழுதுகிறார் தெரியுமா? திருவசனம் செல்லும்படியான வாசல் எங்களுக்காய் திறக்கும்படிக்கு ஜெபம் பண்ணிக்கோங்க. அதாவது அதன் அர்த்தம் என்ன? எங்க கிட்ட இருந்து வசனம் ஸ்டாப் ஆயிடக்கூடாது, ஸ்டாப் ஆயிடக்கூடாது. பவுல் சபைக்கு அதை விண்ணப்பமாகவே எழுதி கொடுக்கிறார். ஆமே, என கேட்கிற ஒவ்வொரு ஆங்காங்கே இருந்து கேட்கிற நீங்க கர்த்தர் உங்களை எந்த சபையில இணைத்து இருக்கிறாரோ அந்த சபை போதகருக்காக உத்தரவாதம் பண்ண கடமைப்பட்டிருக்கிறீங்க. காரணம், ஒரு நாள் வரப்போகிறது, வசனம் கேட்கக்கூடாத பஞ்ச காலம் வரப்போகிறது. அன்னைக்கு ஜனங்கள் அலைவார்களாம், தண்ணீருக்காக அல்ல, ஆகாரத்துக்காக அல்ல. ஐயோ வசனம் இல்லையே, பிரசங்கம் இருக்கும், ரேமா இருக்காது. கொல்லனை அழிக்கணும், கொல்லானை இல்லாம போக பண்ணணும். அவங்க பிளான் சக்சஸ் ஆகி இப்போ என்ன ஆகுது தெரியுமா? அந்த 13 கடைசியில சொல்லப்பட்டிருக்கிறது, யுத்த நாள் வந்தபோது சவுலுக்கும் அவன் குமாரனாகிய யோனத்தானுக்குமே அன்றி சவுலோடும் யோனத்தானோடும் இருக்கிற ஜனங்களில் ஒருவர் கையிலும் பட்டயமும் உன்கிட்ட ஒண்ணு இல்லைன்னா அது யார்கிட்ட இருக்கு தெரியுமா? கோலியாத் கையில் இருக்கிறது. அவன் எதோடு வருகிறான்? பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வருகிறான். எப்படிங்க இருக்கும்? நமக்கு வர வேண்டிய ப்ரொமோஷனை ஒருத்தங்க தட்டி பறித்து நாளைக்கு நாம இருக்க வேண்டிய சேர்ல அவங்க உட்கார்ந்து இருந்து நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்கன்னா அந்த வலி இருக்கு தெரியுமா? ஆமென். இப்பொழுது கர்த்தருடைய வைராக்கியம், அவர் சீயோனுக்காக வைராக்கியம் கொள்ளுகிறவர். என் பிள்ளை கையில இல்லாம ஆக்கிட்டு நீ அதை வச்சு அப்படியே வந்து நிக்கிறான், டெய்லி வந்து நிப்பானா, வேற ஒண்ணு செய்யல, தன் தேவர்களுடைய நாமங்களை சொல்லுகிறான். அவன் கையில பட்டயம் ஈட்டி. அவன் அதுவரை ஏன் வந்து நிக்கல? அதுவரை அவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இன்னைக்கு ஒரு பிரச்சனையே இல்லையே அப்படின்னு இருக்கும் போது அவன் இன்னொரு பிளான் பண்ணிட்டு இருக்கிறான். இவன் கையில, அதாவது என்னை வசனமற்றவனாய் பார்க்கணும், என்னை வசனமற்றவனாய் ஆக்கினா நான் விசனம் உள்ளவனாகி விடுவேன். கவலை பயங்கள் எல்லாமே என்னை தொற்றிக்கொள்ளும். இது அவனுக்கு நல்லா தெரியும். என் கையில வசனம் இருந்துச்சுன்னா நான் வெட்ட கூட வேண்டாம். மீதியானியர் பாளையத்துல ஒரு சத்தம் எழும்பினாலே போதும். என்ன? கர்த்தருடைய பட்டயம், கிதியோனின் பட்டயம், கர்த்தருடைய பட்டயம். அவருடைய வாயிலே இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்படும். அதுதான் கர்த்தருடைய வசனம். எல்லாரும் பைபிளை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, கர்த்தருடைய பட்டயம் என்னுடைய பட்டயம்.